الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى ما كذب الفؤاد ما رأى أفتمارونه على ما يرى صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதல் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ரஜபுடைய பிறை 26 நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். உலகமெல்லாம் இந்த ரஜப் வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிஅராஜ், நபியுடைய இஸ்ராவை பற்றி பேசுவது வழமை. சகோதரர்களே, நாம் சிறு வயது முதல் இந்த இஸ்ரா மிஅராஜ் என்ற இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சம்பவத்தை எங்களுக்கு ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்காக குர்ஆனிலே அல்லாஹ் 2 சூறாக்களில் இந்த சம்பவத்தையே அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். சகோதரர்களே, முதலாக விண்வெளி பிரயாணம் செய்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியிலிருந்து வானத்தை நோக்கி பிரயாணம் செய்து வானத்தில் உள்ள அனைத்து விடயங்களையும் பார்த்துவிட்டு வந்தவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆனிலே சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதீ பாரக்னா ஹவ்லஹு
لنريه من آياتنا إنه هو السميع البصير. அல்லாஹ் சொல்கிறான், ஒரே ஒரு இரவிலே மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மக்காவிலிருந்து பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொண்டு வந்தார். ஒரு இரவில் சகோதரர்களே, அந்த காலத்திலே ஃபிளைட் கிடையாது, ஜெட் கிடையாது, எதுவுமே கிடையாத காலத்திலே அல்லாஹ் புராக் என்ற வாகனத்திலே அல்லாஹ் கொண்டு வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இருதயத்தை எடுத்து தங்க பிளேட்டிலே வைத்து ஜம்சம் நீரால் அல்லாஹ் சுத்தம் செய்தார். சென்ற ஜுமாவிலே நாங்கள் பார்த்தோம், ஆபரேஷன் செய்தவர் சய்யிதுல் மலாயிகா, ஆபரேஷன் பண்ணப்பட்டவர் சய்யிதுல் அம்பியா, ஆபரேஷனுக்காக பயன்படுத்தப்பட்டது ஜம்சம் சய்யிதுல் மா, மூன்றுமே சய்யிதாக இருந்தது. பலஸ்தீனுக்கு வந்த பொழுது அல்லாஹ் முழு நபிமார்களையும் அங்கு சேர்த்திருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்அத் முழு நபிமார்களையும் வைத்து தொழுவித்தார்கள். அல்லாஹ் சய்யிதுல் அம்பியா என்பதை தெளிவுபடுத்துவதற்காக பலஸ்தீனிலே மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நபி அவர்களை இமாமாக அல்லாஹ் ஆக்கினான். தொழுவித்ததற்கு பிறகு நபிமார்களோடு பேசினார்கள். நபிமார்களோடு பேசியதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், பாரக்னா ஹவுலா, பலஸ்தீனுடைய பூமியில் நாம் பரக்கத் செய்திருக்கின்றோம். ஏன் பரக்கத் செய்யப்பட்ட பூமி பலஸ்தீனுடைய பூமி? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி, சாரா வாழ்ந்த பூமி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்த பூமி, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் அடக்கம் செய்யப்பட்ட பூமி, அதற்கு பிறகு வந்த ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்த பூமி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய பூமி அது. எல்லா நபிமார்களும் பிரயாணம் செய்த பூமி அது. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து உயர்த்தப்பட்ட பூமி அது. அதனால்தான் அல்லாஹ் பாரக்னா ஹவுலா, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பூமிக்கு நாம் பரக்கத் செய்திருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிந்ததோடு அல்லாஹ் பலஸ்தீனிலிருந்து நபி அவர்களை வானத்தின் பக்கம் அல்லாஹ் எடுத்தான். சகோதரர்களே, வானத்துக்கு அல்லாஹ் யாரோடு எடுத்தான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வானத்துக்கு சென்றார்கள்? எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு சென்றார்கள்? இன்று மனிதன் சந்திரனுக்கு மாத்திரம்தான் சென்றான், அதற்கு அப்பால் செல்கிறான். ஆனால் நமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் வானத்துக்கு எடுத்தான். அல்லாஹ் வானத்தை நெருங்கும் பொழுது சகோதரர்களே, பூமியில் இருந்து சில கபறுகள் இருந்து கஸ்தூரி வாடை வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த கஸ்தூரி வாடை எங்கிருந்து வருகிறது தெரியுமா? பூமியில் உள்ள சில கபறுகள் இருந்து வருகிறது. யாருடைய கபரோ? அவ்வளோ பெரியவர்கள். சொன்னார்கள், இது மாஷிதா, ஃபிரௌனுடைய முடியை வாரக்கூடிய பெண்ணுடைய கபரிலிருந்து வரக்கூடிய வாடை. மாஷிதா என்றால் பெயர் அல்ல இது. மிஷ்த் என்றால் சீப்பு, மாஷிதா என்றால் முடி வாரக்கூடியவள். அவர்களுடைய கபரிலிருந்து வரக்கூடிய வாடை இது. அது என்னது? அப்பதான் சொன்னார்கள், இந்த பெண் ஃபிரௌனிடம் இஸ்லாத்தை நிரூபித்து காட்டினான். ஃபிரௌன் எவ்வளோ சொன்னான் மாஷிதாவிடம், இஸ்லாத்தை விடு, விடவில்லை. என்ன செய்தான் ஃபிரௌன்? தன்னுடைய வேலையாட்களை வைத்து ஒரு அடுப்பை மூட்டி அதிலே எண்ணெயை கொதிக்க வைத்தான். மாஷிதாவுடைய 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளையும் மாஷிதாவையும் அழைத்து ஒவ்வொரு பிள்ளையாக அந்த எண்ணெயிலே போட்டார். பிள்ளை எண்ணெயில் போடப்பட்டால், இறைச்சி போடப்பட்டால் எப்படி பொரியும், அது போன்று அந்த பிள்ளைகள் பொரிய தொடங்கியது. மாஷிதாவுடைய உள்ளம் தளரவில்லை. அந்த அளவு அந்த பெண் உறுதியாக இருந்தார்கள்.
இப்பொழுது 3 பிள்ளையும் பொரிந்ததற்கு பிறகு ஃபிரௌன் மாஷிதாவையும் தூக்கி அந்த ஒயிலே போட்டார். 4 பேருமே ஷஹீதானார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர்களுடைய கபர்களிலிருந்து வரக்கூடிய கஸ்தூரி வாடை தான். சகோதரர்களே, இந்த பூமியில் நல்லவர்களாக வாழ்ந்து மௌத்தாகுங்கள். நானும் அப்படித்தான் மௌத்தாக வேண்டும். சில நேரம் எங்களுடைய கபரிலிருந்து கஸ்தூரி வாடை வரும். மதீனாவுக்கு சென்றால், நீங்கள் மதீனாவுக்கு சென்றால் பக்கீஇலே ஒரு கபர் இருக்கிறது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு, அதாவது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹுடைய கபர். சகோதரர்களே, கஸ்தூரி வாடை வந்தது. இமாம் புகாரியை எழுதி சேவை செய்தாரே, இவருடைய கபரிலிருந்து கஸ்தூரி வாடை வந்தது. சகோதரர்களே, பாகிஸ்தானிலே 2000ஆம் ஆண்டு மூசா ரூஹானி பாசி என்ற பெரும் ஆலிமுடைய கபரிலிருந்து கஸ்தூரி வாடை வந்தது. பல்லாயிரம் பேருடைய கபர்களிலிருந்து இந்த வாடை வந்திருக்கின்றது. இது ஆச்சரியமான ஒன்று அல்ல. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை அடைந்த பொழுது கஸ்தூரி வாடை வருகிறது. யா ரசூலல்லாஹ், கீழுள்ள உலகத்தில் உள்ள கபர்களிலிருந்து வரக்கூடிய கஸ்தூரி வாடை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்தை அடைகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு கதவுகள் இருக்கிறது. கதவை தட்டினார்கள். மலக்கு கேட்டார், யார்? ஜிப்ரீல். உங்களோடு வந்திருப்பவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதவை திறந்தார்கள். முதல் வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து, மர்ஹபன் பிப்னி ஸாலிஹ் வன் நபி ஸாலிஹ், சாலிஹான மகனே வாங்கள் என்று வரவேற்றார்கள். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோடு சந்திக்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கம் பார்த்தால் சிரிக்கிறார்கள், இடது பக்கம் பார்த்தால் அழுகிறார்கள். சொன்னார்கள், ஏன் சிரித்தார்கள் அழுதார்கள் என்று கேட்ட பொழுது, வலது பக்கம் இருப்பவர்கள் சொர்க்கவாதிகளான ரூஹுகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து இடது பக்கம் இருந்தது நரகவாதிகளான ரூஹுகள். அதனாலதான் இதை பார்த்து சிரித்தார்கள், இதை பார்த்து அழுதார்கள். முதல் வானத்திலிருந்து 2வது வானத்துக்கு செல்கிறார்கள். சில ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, ஒவ்வொரு வானத்துக்கிடையில் 500 வருடம் பிரயாணம் செய்ய வேண்டும். ஏன் இன்னும் சயின்ஸ் வானத்தை கண்டுபிடிக்கவில்லை? சகோதரர்களே, சயின்ஸிலே இன்னும் வானம் இல்லை, புகை மண்டலம் தான். ஏன் 500 வருடம் எந்த சயின்டிஸ்ட் வாழ்ந்தார் கண்டுபிடிப்பதற்கு? யார் வாழ்ந்தது கண்டுபிடிப்பதற்கு? சகோதரர்களே, முதல் வானத்திலிருந்து 2வது வானம், 2வது வானத்தை அடைந்த பொழுது 2வது வானத்திலே அல்லாஹ் 2 நபிமார்களை வைத்திருந்தான். ஒன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வரவேற்றார்கள். மர்ஹபன் பிப்னி ஸாலிஹ், மர்ஹபன் பின் நபி ஸாலிஹ், சாலிஹான நபியே வாருங்கள் என்று வரவேற்றார்கள். 2வது வானத்திலே அவர்களை சந்தித்து விட்டு 3வது வானத்துக்கு சென்றார்கள். 3வது வானத்திலே ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்றார்கள். ஏன் அல்லாஹ் இந்த நபிமார்களை வைத்திருந்தான் தெரியுமா? நபி அவர்களுக்கு இந்த பிரயாணத்துடைய பாக்கியம் கிடைத்தது முழு உடம்பிலும் கல் அடிபட்டதற்கு பிறகு. 52 வயது ஒரு வயதாளிக்கு கல்லால் அடித்தால் எவ்வாறு இருக்கு? எங்களுக்கு இன்று சொல்லால் அடித்தாலே தாங்க மாட்டோம். எங்களுடைய மனசு எந்த அளவுக்கு என்றால், எங்களை பத்தி ஒருவர் கதைச்சிட்டார் என்று கேள்விப்பட்டா மனசு தூள் தூளா வெடிக்குது, தூள் தூளாக வெடிக்குது எங்களோட மனசு. இவன் எங்களை பத்தி கதைச்சிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவுல நித்தாட்டி வைத்து தாயிஃபுடைய அவ்வளோ மக்களும் கல்லால் அடித்தார்கள். முழு உடம்பாலையும் ரத்தம் ஓடி செருப்பு கலட்ட முடியாத நிலைமை. இதற்கு பிறகுதான் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்தான். இந்த நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் வானத்தில் ஏன் வைத்திருந்தான் தெரியுமா? நபி அவர்களுக்கு விளங்குவதற்கு உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்க தான் எல்லாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணால் 13 வருடம் ஜெயில் இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம்
கொலை செய்யப்பட்ட பொழுதுதான், கொலை செய்யப்படுவதற்கு முயற்சிக்கப்பட்ட பொழுது உயர்த்தப்பட்டார்கள். இரண்டாவது வானத்திலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாரே, அவரும் வாப்பாவும் முசல்லாவில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய தலையை வெட்டி எடுத்து விட்டார்கள். உங்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனை வரவில்லை நபியே, ஆனால் சந்தியுங்கள். நான்காவது வானத்துக்கு செல்கிறார்கள். நான்காவது வானத்திலே ஹஸரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். வரஃபஅனாஹு மகானன் அலியா, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை. நாலாவது வானத்திலிருந்து ஐந்தாவது வானம் எவ்வளோ முக்கியமான பிரயாணமாக இருக்கும் சகோதரர்களே. ஐந்தாவது வானத்துக்கு சென்றால் ஐந்தாவது வானத்திலே ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஐந்தாவது வானத்திலிருந்து ஹஸரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஐந்தாவது வானத்திலே ஐந்தாவது வானத்திலிருந்து ஆறாவது வானத்துக்கு சென்ற பொழுது ஆறாவது வானத்திலே தான் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அவர்களும் சலாம் சொல்லி வரவேற்றார்கள். ஆறாவது வானத்திலிருந்து ஏழாவது வானத்துக்கு சென்றார்கள். ஏழாவது வானத்திலே ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஏழு வானத்திலும் 8 நபிமார்களை சந்தித்தார்கள். ஏழு வானத்திலும் 8 நபிமார்களை சந்தித்தார்கள். சகோதரர்களே, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏழாவது வானத்திலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுடைய பெயர் தான் பைத்துல் மஅமூர். பைத்துல் மஅமூர். இந்த பள்ளிவாசலிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பைத்துல் மஅமூர் பள்ளிவாசல் இருக்கிறதே, குல்ல யௌமின் யதுகுலு ஃபீஹி 70000 மினல் மலாயிகா. ஒவ்வொரு நாளும் 70000 மலக்குகளை அல்லாஹ் படைத்து உள்ளே அனுப்புகின்றார். அவ்வளோ பிரம்மாண்டமான பள்ளிவாசல் ஏழாவது வானத்தில் இருக்கிறது. சித்ரத்துல் முன்தஹாவை, அதாவது பைத்துல் மஅமூருக்கு பிறகு நபி அவர்கள் சித்ரத்துல் முன்தஹா என்ற இடம் இருந்தது, அதை தாண்டினார்கள். சித்ரத்துல் முன்தஹா என்பது இலந்தை மரமுள்ள ஒரு இடம், கடைசி போர்டர் அது. சித்ரத்துல் முன்தஹாவை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சித்ரத்துல் முன்தஹாவிலே பார்த்தேன், இலந்தை மரம் இருந்தது. அந்த மரத்துடைய இலைகள் எல்லாம் கஆதானில் ஃபியலா, யானையுடைய காதுகள் போன்றிருந்தது. சித்ரத்துல் முன்தஹாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே பார்க்கிறார்கள், 4 ஆறுகள் ஓடுகின்றது. 2 ஆறுகள் சொர்க்கத்துடைய ஆறுகள், 2 ஆறுகள் நைல் ஃபுராத், நைல் நதி, ஃபுராத் நதி. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அசல் தோற்றத்திலே பார்த்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى. அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகட்டவர் என்று யார் நினைத்திராதீர்கள். வமா யன்திகு அனில் ஹவா, அவர் நினைச்சதெல்லாம் பேசக்கூடியவர் அல்ல. இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர் பேசினால் வஹியாகத்தான் இருக்கும். அவர் பேசினால் வஹியாகத்தான் இருக்கும். அல்லமஹு ஷதீதுல் குவா, இந்த குர்ஆனை படிச்சு கொடுத்தவர் யார் தெரியுமா? பலசாலி ஜிப்ரீல். ذو مرة فاستوى, அவர் எவ்வளவு பலசாலி தெரியுமா? சகோதரர்களே, இந்த குர்ஆன் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த வஹியாக படித்து கொடுத்தது.
ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் கிட்ட நெருங்குறாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தலை வானத்தில் இருக்கும், கால் பூமியில் இருக்கு. ثم دنا فتدلى நெருங்குறாங்க, கிட்ட வாங்குறாங்க. எவ்வளவு கிட்ட வாங்கினாங்க தெரியுமா? فكان قاب قوسين او ادنى. வில்லு, ரெண்டு வில்லுடைய அளவு கிட்ட வாயிட்டாங்க. ثم دنا فتدلى فكان قاب قوسين او ادنى فاوحى الى عبده ما اوحى. கிட்டவாகித்தான் இந்த வஹியை கொடுத்தாங்க. இது கணக்கெடுக்கப்படாத ஒன்றல்ல இந்த சம்பவங்கள், இந்த குர்ஆன், இந்த தொழுகை. சும்மா கிடைச்சா செஞ்சுக்குவோம் இஸ்லாம். அப்படி அல்லாஹ் ஆக்க இல்லை சகோதரர்களே, அப்படி அல்லாஹ் ஆக்க இல்லை. உயர்ந்த எவ்வளவு சொர்க்கத்தை தாரதா இருந்தா அல்லாஹ் எவ்வளவு கணக்கெடுத்திருக்கிறான் எங்களை. மா கதபல் ஃபுஆது மா ரஆ. நபியுடைய உள்ளம் பொய் அல்ல, சரியாக பார்த்தார். وَلَقَدْ رَأَى مِنْ آيَاتِ رَبِّهِ الْكُبْرَى. ஏழாவது வானத்திலே அல்லாஹ்வுடைய பெரும் பெரும் அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்தார். சின்ன அத்தாட்சிகளை பார்க்க இல்ல, நபிமார்களை பார்த்தார், மலக்குகளை பார்த்தார். நாங்க யாரையும் பார்க்காம நம்பி இருக்கிறோம் சகோதரர்களே, நாங்க யாரையும் கண்டதில்லை, நம்பி இருக்கிறோம். அதற்குத்தான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய சுவர்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை கண்டாங்க நேரடியாக. ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 600 இறக்கைகள் இருக்கு. பாருங்க, எந்த முஸ்லிம் தொழாட்டியும் 27ஆம் கிழமை வந்துருவாங்க பள்ளிக்கு. ஏன் ஏன் எங்கட மூதாதையர்கள் படிச்சு கொடுத்த ஒரு பாடம், ஜிப்ரீல் இறங்குற நாள் வைத்திரு பள்ளிக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வார நாள் இன்றைய நாள். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஓடி வந்துருவார் பள்ளிக்கு. பாருங்க, ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் 600 இறக்கைகள். ஒரு இறக்கைய விரிச்சாங்கண்டா அவ்வளோ கிழக்கும் மறைந்துரும். ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய இறக்கையில தான் முத்து, மாணிக்கம், மரகதம் எல்லாம் இருக்கு, அப்படியே கொட்டும். இந்த ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முஆனகா செஞ்சாங்க. எப்படி இருக்கும் நபிக்கு? அல்லாஹ் கண்ணியப்படுத்ததான் அங்க எடுத்தார். அல்லாஹ் சொல்கிறான் எல்லாத்தையும், இது யக்ஷ சித்ரத மா யக்ஷா மா ஸாகல் பஸர் வமா தகா லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா. முழுதையும் பார்த்தார், எல்லாத்தையும் பார்த்துட்டு அல்லாஹோட பேசுறார். எவ்வளவு இன்பமான ஒரு நிலைமை. அல்லாஹ்வோட பேசுறார். அல்லாஹ் பேசினா நேரடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலை அடிவாரத்திலே தான் வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ்வோடு பேசினார்கள். அல்லாஹ் நபி அவர்களோடு பேசுவதற்கு அல்லாஹ் அங்கு எடுத்தார். பேச்சுடைய முடிவிலே அல்லாஹ் கொடுத்த ஒரு ஹதியா, ஒரு கிஃப்ட் தான் சகோதரர்களே 50 நேர தொழுகை. 50 நேர தொழுகை கடமையாக இருந்தா எங்களோட ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு வாங்க சொல்லணும் தொழுதுட்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும் இது பொறுமதியானது. எடுத்துட்டு வாராங்க. எடுத்துட்டு வரும் பொழுது ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்டாங்க. கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்ன தந்தான்? 50 நேர தொழுகை. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இது சரி வராது. நான் பனு இஸ்ரவேல பார்த்துட்டேன், அவங்க தொழ மாட்டாங்க. இப்படி அல்லாஹ்விடத்துல போய் இதை குறைங்க. திரும்ப போறாங்க அல்லாஹ் இடத்துல பேசுறதுக்கு. அல்லாஹ் 45 ஆக்கினான், 5 குறைச்சார். திரும்ப சந்திச்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், இல்ல உங்களோட உம்மத் செய்ய மாட்டாங்க. 40, 35, 30, கடைசியில 5ல நிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எங்களை பத்தி நல்லா தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த 5ம் தொழ மாட்டாங்க, இதையும் குறைங்க போய்.
நபியோங்க சொன்னாங்க வெக்கமா இருக்கு இதுக்கு மேல கேட்கிறது, இதுக்கு மேல நீ கேட்க வெக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் சொன்னான் 5 நேரம் தொழட்டும், ஆனா 50 நேரத்துடைய கூலியத்தார். சகோதரர்களே, 7 வானத்தையும் கடந்து சுபஹ் நேரம் மக்காக்கு வந்து சேர்ந்துட்டார். எப்படி இருக்கு இது? இரவு போனது சுபஹுக்கு இடையில. உலகத்துடைய கண்ட்ரோல் யார கையில் இருக்குது? அல்லாஹ். உங்களுக்கு தெரியும், யூஷா பின் நூன் பலஸ்தீனுக்குள்ள போகும் பொழுது, பலஸ்தீனுடைய வெற்றியின் பொழுது சூரியன் மறைய போகுது. அல்லாஹ் அடுத்த துஆ கேட்டார், யூஷா பின் நூன், யா அல்லாஹ், நானும் உன்னுடைய படைப்பு, சூரியனும் உன்னுடைய படைப்பு, சூரியனை மறையாம வை யா அல்லாஹ். சூரியன் மறையல்ல, இரவை அல்லாஹ் என்ன செய்தான்? இதுதான் பரக்கத். கண்ணியமிக்க சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் மிஅராஜ் இந்த ரஜபிலே நடந்தது. இன்ஷா அல்லாஹ் நாளை நாளண்டை ரஜப் 27ஆம் நாள் உலகமெங்கும் இதை பேசுவார்கள். நாங்கள் சின்ன வயசுல எங்களுக்கு தெரியும், காத்தாங்குடிக்கு வந்த அரபிகள், யமனிலிருந்து வந்த அரபிகள் 160 வருடமாக ரஜபிலே புகாரி வாசிப்பார்கள். கிழக்கு மாகாணங்களில் வாழைச்சேனை, ஏறாவூர், காத்தாங்குடி, மருதமுனை, கல்முனை, சாய்ந்தமருது, சம்மாந்துறை, நிந்தவூர், அக்கரைப்பற்று, பொத்துவில், அனைத்து ஊர்களிலும் ரஜபிலே புகார் வாசிப்பார்கள். அசர்லிருந்து மக்ரிப் புகாரி வாசிப்பார்கள். மக்ரிபுக்கு பிறகு பயான் செய்வார்கள். வேறுவலையிலே, மற்ற பக்கம் கடலோரங்களை பாருங்கள், வேறுவலையிலே, காலியிலே இந்த புகாரி கிட்டத்தட்ட 160 ஆண்டுகளாக புகாரி வாசிப்பார்கள். இந்த ரஜப் வந்ததோடு புகாரிய வாசித்து என்ன செய்வார்கள் தெரியுமா? மக்ரிபுக்கு பிறகு பயான் செய்வார்கள். மக்களுக்கு பயான் செய்துவிட்டு சாப்பாடு கொடுப்பார்கள். இது ஒரு பரக்கத். இது ஏனென்றால் இந்த ரஜபை ஞாபகப்படுத்தி சகோதரர்களே. ஆனால் கனடாவுக்கு வந்த நாம் சில நேரம் மறந்திருப்போம் இவைகளை. அதை ஞாபகப்படுத்துவதற்காக தான் இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக இதை எடுத்தேன். கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்காகும் நேரம் என்றால் முக்கியமான நிகழ்வு இது. அபூபக்கர் மஸ்ஜிதிலே குஜராத்திகள், பாகிஸ்தான், இந்தியாவை சேர்ந்தவர்கள் அவருடைய பள்ளிகளிலே மியராஜுடைய நிகழ்ச்சிகளை 2 மணித்தியாலும் செய்திருக்கிறார்கள். அந்த விசேடமான நிகழ்வு சகோதரர்களே. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்த ஆகப்பெரிய உபகாரம் இது. காலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வந்து செய்தியை சொல்றார்கள். நம்புவாங்களா யாராவது? உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அது உண்மைதான். அதனாலதான் அபூபக்கர் சித்திக். கேட்டாங்க ஜுபைர் பின் முத்இம், இது நடக்குமா? ஒரு இரவையில், ஏன்னா அந்த காலத்தில் அவங்க பிரயாணம் போடுது பலஸ்தீனுக்கு, 1 மாச பிரயாணம். இவர் ஒரு இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இப்ப எக்ஸாம் வைக்க வந்துட்டாங்க. சரி வாங்க, போய் தானே சென்னீங்க, முழு குறைஷியலையும் கூட்டிட்டு வந்தாங்க. இவரை இன்றைக்கு பொய்ப்பிப்போம். ஏன்னா அவங்களுக்கு பலஸ்தீன் பள்ளியை தெரியும், எல்லா காஃபிர்களுக்கும். எல்லாரும் சேர்ந்து நின்று நபியை நடுவுல வச்சு, இப்ப நாங்க கேட்க போறோம், ஒன்னொண்டா சொல்லும். சரி நபி அவங்க சொன்னாங்க, சரி நான் சொல்றேன் பார்த்தது. இப்ப கேட்டாங்க, பலஸ்தீன் பள்ளி எப்படி முதல் சொல்லுங்க. அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய குதரத் இதுதான். மஸ்ஜிதுல் அக்ஸாவை தூக்கி கொண்டு வந்து அல்லாஹ் நபிக்கு முன்னால் நிறுத்தாட்டினான். மஸ்ஜிதுல் அக்ஸா முன்னுக்கு இருக்குது. இந்த காஃபிர்கள் கேட்டாங்க, முன்பக்கம் என்ன இருக்குது? நபி அவங்க பார்த்து பதில் சொல்றாங்க, என்ன இருக்கு? இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது. ஷாக், இது என்னடா இது? ஒன்றொண்டா சொல்றாரு. நபி அவங்க கேட்டாங்க, சரி உங்களோட வியாபார கூட்டம் ஒன்று பலஸ்தீனுக்கு போயிச்சு தானே? இவங்க ஒரு இடத்த தங்கி இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவங்க தூங்குற நேரம் தண்ணி வச்சிருந்தாங்க. நான் வரும் பொழுது அந்த தண்ணீரை குடிச்சிட்டு தான் வந்தேன். இப்ப இவங்க அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, உங்களோட தண்ணி வச்சீங்களா? இந்த இடத்துல தூங்கினீங்களா? ஓ தூங்கினோம், தண்ணி வச்சோம், தண்ணியை காணல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நான் தான் குடித்தேன் தண்ணி. இப்பதான் இவங்களுக்கு ஞானம் பிறக்குது. ஓ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் வந்திருக்கிறாங்களே.
கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளோ முக்கியமாக கொண்டு வந்து தந்ததுதான் இந்த தொழுகை. சென்ற காலங்களை விடுங்கள் சகோதரர்களே, எதிர்காலம் அடுத்தது ஷஅபான் பிறக்க போகிறது, ரமலான் பிறக்க போகிறது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து தன்னுடைய சக்கராத் வரை தொழுவித்து காட்டினார்கள், தொழுது காட்டினார்கள். எப்படி தொழ வேண்டும் என்றெல்லாம் செய்தார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிப்பவன். எவ்வளோ பெரியவர்கள் எல்லாம் மன்னித்திருக்கின்றான். தொழுகையை விட்டதை அல்லாஹ் மன்னித்து விடுவான். சகோதரர்களே, வாழ்க்கையில் ஒரே ஒன்றாவது இஸ்திகாமத்தில் இருப்போம், மௌத்து வரை தொழுவோம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாப்பா தன் பிள்ளைகளுக்கு எவ்வளவு புத்தி சொல்லி கொடுப்பார். ஆனா கடைசி நேரம் சில புத்தி சொல்லுவார், அந்த புத்தி மிக பெருமதியான புத்தியாக இருக்கு. கடைசி நேரம் ஒரு ரெண்டு புத்தி சொல்லி கொடுப்பார் வாப்பா, அது மிக பெருமதியான புத்தியாக இருக்கும். நபி அவர்கள் சக்கராத்துல சொன்ன கடைசி புத்தி என்ன சகோதரர்களே? உயிர் பிரிய போகுது, நபி அவங்களோட வாயால வருது என்ன தெரியுமா? அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையில கவனமாக இருக்கு, தொழுகையில கவனமாக இருக்கு. ஆகவே சகோதரர்களே, இவ்வளோ பெரிய இடத்திலிருந்து கொண்டு வந்து தரப்பட்ட தொழுகை, நாம் எங்கிருந்தாலும் நாம் ஒரு முஸ்லிம். அதான் உலமாக்கள் சொல்லுவார்கள், உங்களோட வாப்பா உம்மா ஹத்னா செய்ய வச்சது ஏன்? தொழுக கஷ்டமா சகோதரர்களே? ஹத்னா கஷ்டமா? எது கஷ்டம்? ஆக பெரிய கஷ்டம் ஹத்னா. போய் அந்த இடத்துல துண்ட வெட்டுறதாக இருந்தா ஹத்னா ஏன் செய்தாங்க தெரியுமா? மகனே, நீ மௌத்து வரையும் தொழுகையை விட்டுறார் என்பதற்குத்தான் நமக்கு ஹத்னா செய்தது. சகோதரர்களே, ஆகவே இந்த மிஅராஜுடைய பிரயாணம் எங்களுக்கு உறுத்தணும் என்ன தெரியுமா? நான் ஒரு தொழுகையாளி, நான் இந்த மௌத்து வரைக்கும் தொழக்கூடாது என்பதை உறுத்த வேண்டும். எனவே சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஷஅபானுடைய மாதம் ரமலானுக்காக இந்த ரப்பானியா ஃபவுண்டேஷன் பல திட்டங்களை இட்டிருக்கிறது. ஜும்மாவை முடிந்து இன்ஷா அல்லாஹ் மஷூரா இருக்குது. இந்த ரமலானை எப்படி கையாள்றது என்ற 3 நிகழ்ச்சிகளை திட்டமிட்டிருக்கிறோம். ஒன்று ஸ்காப்ரோவிலும், 2வது விட்பியிலும், 3வது தோங்க்லிஃபிலும், 3 இடத்திலே 3 நிகழ்ச்சிகள் செய்வதற்கு நாம் திட்டமிட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவை முடித்ததற்கு பிறகு மஷூரா இருக்கிறது. அந்த மஷூராவிலும் கலந்து கொண்டு சகோதரர்களே, நல்ல நல்ல ஆலோசனைகளை செய்து நாம் இந்த சமூகத்தையும் இந்த உம்மத்தையும் முன்னேற்றி எல்லோரையும் சுவர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய அந்த உயர்ந்த உழைப்பை செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. நம்முடைய சக்கராத் வரை தொழும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவாயாக. தொழுகையில் பேணுதலை தருவாயாக. இந்த மிஅராஜுடைய இந்த ரஜபுடைய மாதத்திலே எங்களுடைய உடம்பிலே பரக்கத் செய்வாயாக, செல்வத்திலே பரக்கத் செய்வாயாக, ஆயுள்ளே பரக்கத் செய்வாயாக. அனைத்து கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் போக்கி வைப்பாயாக. அமைதியான உள்ளத்தை தருவாயாக. நன்றி செய்யும் நாவை தருவாயாக. யா அல்லாஹ், சிறந்த வாழ்க்கை நசீபாக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد.
أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله الله بأصحابي، لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني، ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.